ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சரியான சண்டை யார் யாருக்குன்னா ஜெஃப்ரிக்கும் மஞ்சரிக்கும். ஏன் ஜெஃப்ரிக்கும் மஞ்சரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரியால் வந்து தாங்க முடியல அவங்க டீம் வந்துட்டு படுற கஷ்டங்கள். ஏன்னா நேற்று வந்து ராஜா மாதிரி வந்துட்டு செம்மையாக வந்து வச்சு செஞ்சாங்க இல்லையா. அதனால் வந்து நேற்று வந்துட்டு முத்துக்குமன் ஒரு பக்கம், மஞ்சரியை ஒரு பக்கம், இவங்கெல்லாம் லாக் பண்ணும்போது இவங்களுடைய எல்லா கல்லையும் சூறையாடும் போது இவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இவங்க 3 பேர் வந்து 2 டீமும் அட்டாக் பண்ண உடனே உங்களுக்கு காண்டாயிடுச்சு. அப்போ வந்து நம்ம மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, அதுவும் கோவத்தில் எதுக்காகனா அன்சிதா வந்து இவங்க கையையும் அந்த பக்கம் வந்துட்டு ஜாக்லினோட காலையும் வந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. அந்த கோவத்தில் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து கேட்குறாங்களே, அப்போ நேற்று நம்ம டீமை வந்து 6 பேர் அட்டாக் பண்ணாங்களே, அப்போ இவங்க எங்கே போச்சு புத்தி, கொஞ்சமாக கூச வேண்டாம் அப்படின்னு கேட்டவொடனே வராரு அவர் அங்கேருந்து. அப்படியே ஏதோ சண்டைக்கு வராமல் சண்டையர் மாதிரி பின்னாடி கையை கட்டிட்டு அப்படியே வீணு வராரு. இப்போ மஞ்சரியை சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு இந்த மாதிரி வரா அப்படின்னா, ஏன் இது என்ன மாக்கிங்க அப்போது அன்னைக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு மாக்கிங்க நீங்கள் இப்போ எதுன்னு சொன்னோடனே முத்துக்குமார் சொல்கிறார், பார் தேவையில்லாத வேலையை பேசாத, இங்கே என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு, எதுக்கு அதெல்லாம் இழுக்கிற அப்படின்னா, இங்கே என்ன தேவையான இடத்துல என்னமோ பேசுன்னு சொன்னோடனே இந்த இடத்துல தேவையில்லையா, அப்போ ஆனால் அங்கே வந்து இன்னும் பேசட்டுமோ நான் கலாய்க்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் அப்படின்போது, நேற்று நீங்கள் வந்தீங்களா இல்லைன்னா அதில் நாங்கள் வந்தோமா நாங்கள் போனோமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நெக்கில் அப்படியே ஆட்டிவிட்டு ஒரு மாதிரி புருவத்தை ஒரு மாதிரி உயர்த்தி ஒரு மாதிரி சைடில் நெக்கில் கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து அதை ஒரு மாதிரி ரவுடித்தனமாக அந்த மாதிரி பேசுகிறாரு. இவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது என்ன இந்த பையன் இப்படி பேசுகிறாரு. ஒரு பக்கம் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்துட்டு அதாவது ராணுவம் பண்ணது ஒன்று, மஞ்சரியை வாலண்டராக வந்து தாக்குனது ஒன்று. இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு உணர்ச்சி, குற்ற உணர்ச்சின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இப்பயும் உங்களுக்கு 2 பேருக்குமே இப்படி அடிபட்டிருக்கு சாரிங்கன்னு சொல்லிட்டு போகாமல் அன்சிதா ஒரு பக்கம் அவ்வளோ பேசிட்டு போகிறாங்க அவமானப்படுத்திட்டு. இதே டீமில் தானே பவித்ரா இருக்காங்க, எதாவது பேசுகிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் பண்ணுற ஆல்டோவில் இங்கே இருப்பாருங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து இவருக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு வாலண்டராக அந்த தீபக் வந்து தள்ளினது அப்படியே ஸ்மாக் போட்டு இந்த கரத்தில் வந்து அதை இது பண்ணுவாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு லாக்கு போட்டு தள்ளி விட்டார். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். கண்டிப்பாக ஏதோ நடக்க போது மட்டும் தெரியுது. அதுங்களும் இவர் நல்லா குதிச்சுக்கிறாரு. குதிச்சுக்க தம்பி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.